சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். அன்னைக்கு நான் சாப்பிட்டேன் இடியாப்பம். ஈஸ்டருக்கு மறுநாள் அழகிய மாலை வேலை. அப்பொழுது அழுகிய என் மூளை கண்டதை நினைத்து டிப்ரெஷனுக்குள் சென்று கொண்டிருந்தது. ஏன்னா நம்மளுக்குலாம் அதிர்ஷ்டம் ஏணி வச்சா இல்லைங்க, ஹெலிகாப்டரில் போனாலும் எட்டவே எட்டாது. அதிர்ஷ்டலட்சுமியே வீடு தேடி வந்து கதவு தட்டினாலும் நம்ம கதவு திறக்கிறத பார்த்துட்டு ஐயோ யூரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுவாங்க. இதெல்லாம் நினச்சி தொங்கி போயிருந்தேன். என்ன பொங்க வைக்க தான் எங்கள் அம்மா சப்பாத்தியும் சூப்பராக சிக்கன் குருமாவும் செஞ்சு கூப்பிட்டாங்க. ஐயே ஜாலியாக சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு குரல். அதை கேட்டு எங்கள் அம்மா இடியாப்பம் வாங்கவான்னு கேட்டாங்க. ஓகே, 2 பேரும் ஓடி போய் வெளியே பார்க்கறதுக்குள்ள வழக்கம் போல இடியாப்பம் காரு பறந்து போயிட்டாரு. நானும் நம்மளோட லக்க பற்றி தான் தெரியுமே அப்படின்னு மனசை தேடிட்டு திருப்பி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு பார்த்தா போன இடியாப்பக்கார் இடியாப்பம் அப்படின்னு திருப்பி வந்து கூப்பிடுறாரு. என்னடா இது நம்மளுக்கு லக்கெல்லாம் வருது, அந்த ஹெலிகாப்டரில் போன அதிர்ஷ்டலட்சுமியை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா அந்த இடியாப்பத்து கூட சிக்கன் குருமாவை வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். அவர் திருப்பி வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், யாரும் நீங்கள் அன்லக்கி நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு இடியாப்பம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் கிடைக்கும். ஓகே பாய். போகிறதுக்கு முன்னாடி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.